திருப்பூர் இடுவம்பாளையம் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி கல்விக்குழு தலைவருக்கு இருக்கை ஒதுக்கவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் பட்டியல் இனத்தவர் என்பதால் இருக்கை மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் விஜயன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயன், அரசு விழாவில் சாதிய தீண்டாமை குறித்து புகார் எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது? யார் இந்த புகாரை முன்வைத்திருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. அதாவது திருப்பூர் இடுவம்பாளையம் தொடக்கப்பள்ளி வளாகத்துல நடைபெற்ற ஒரு அரசு விழால திருப்பூர் மாநகராட்சி குழுவினுடைய தலைவருக்கே இருக்கை ஒதுக்காமல் சமூக நீதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரு அவலமான நிலை இப்ப இங்கே காணப்பட்டது. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள முடிவுற்ற திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இடுவம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல நடைபெற்றது. இந்த பள்ளியில ரூபாய் 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய 2 வகுப்பறைகள் கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தற்போது திறந்து வைத்தாரு. இந்த நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், திருப்பூர் மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையாளர், திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், திமுக கட்சியினர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவில் இருந்தாங்க. இந்த நிலையில சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆளும் திமுக அரசு மாநகராட்சியினுடைய கல்விக்குழு தலைவர் திவாகர் என்பவருக்கு இருக்கை ஒதுக்காமல் உள்ளதால அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாம பரிதாபகமாக அவருக்கு வழங்கப்பட்ட இனிப்புகளை சாப்பிட்டுக் கொண்டு ஒரு ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு அவலமான நிலையை காணப்பட்டது. இதனை அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் ஆதங்கத்தோடு வேதனையோடு தெரிவிச்சாங்க. சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆளுங்கட்சி திமுக மாநகராட்சி கல்விக்குழு தலைவருக்கே இருக்கை வழங்காமல் புறக்கணித்தது இந்த விழாவில், அரசு விழாவில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.